ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நீண்ட காலமாகவே கழித்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறதாக தமிழ்நாடு அரசு அதிரடியாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கிராம உதவியாளருக்கு பணியிடங்கள் நிரப்புவதற்காக ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே 2899 வேகன்சியோட பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்காக ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு பணியிடங்களை வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து விஓ ஆஃபீஸ் மூலமாக இயங்கக்கூடிய இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இப்போ ரெக்ரூட்மெண்ட் 2025 ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, அதே மாதிரி இந்த வேலையில் ஏற்கனவே தேர்வுகளாக இருந்தது, எப்படி வந்து தேர்வு வந்து இருக்குமா, என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன முக்கிய நிபந்தனைகளாக வந்து இந்த வேலையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வயது வரம்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த நிபந்தனைகள் இருந்ததாக கட்டாயம் இந்த வேலை வந்து கிடைக்குமா, என்னென்ன அப்டேட்டுகள்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், அதே மாதிரி எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் வேலையில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஏற்கனவே இருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வருது. ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு மாற்றங்களை கொண்டு வருது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு. ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியே இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருந்தாங்களே, கூடிய விரைவில் கிராம உதவியாளருக்கான பணியிடங்களை வந்து காலிப்படங்கள் வந்து வெளியிட்டு நீங்கள் வந்து கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருந்த நிலையில் இப்போ அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து என்ன நிபந்தனைகள்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ வீலர் சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைத்திருக்காங்க. இதெல்லாம் முக்கிய நிபந்தனைகளாக வந்து இருந்திருக்கு. இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த வேலையில் செலக்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இப்போ வெளியாகக்கூடிய இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தது அப்படின்னு கட்டாயம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து தமிழ் வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் ஒரு சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்கெலாம் வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு தகுதிக்குமே ஒரு சில மார்க் வந்து வழங்குறாங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மதிப்பெண் சான்றிதழுக்கு ஒரு 10 மார்க் வழங்குறாங்க. அதே மாதிரி சைக்கிள் இருசக்கர வாகன ஓட்டுநர் திறன் வந்து மதிப்பெண் 10 மார்க்கு மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் இருந்ததா உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 மார்க் வழங்குறாங்க. அதே வாசிப்பிடம் சான்றிதழ் அதே மாதிரி இந்த சான்றிதழ்களாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 நேர்காணலுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 35 நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க் ஓரளவுக்கு 100 மார்க்கின் அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை பற்றி முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். வயது வரும் அப்படின்னா 21 வயதுலேருந்து நீங்கள் வந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே ஆன்லைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
சில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3 ஆண்டுகளாகவே கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் உள்ளது. இந்த கிராம உதவியாளர் விஏஓ கீழ் இயங்கும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததால் பணி சுமை அதிகரித்து வருகின்ற நிலையில் இப்போ தமிழ்நாடு அரசு முழுவதும் காலியாக உள்ள 2899 வேகன்சி உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ கூடுதலாக கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பணிக்கு ஒருவர் தேர்வு செய்ய திருத்தப்பட்ட ஒரு புதிய விதிமுறைப்படி இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தமிழ்நாடு அரசின் கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு உதவியாக கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாகவே இப்பணியிடங்கள் ஆட்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இதனால் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. அதனை தற்போது தமிழ்நாடு அரசு முழுவதும் 2099 வேகன்சி கிராம டிஎன் வில்லேஜ் ஜாப் வேகன்சி நிரப்பப்படுவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இப்போது தொடர்ந்து இப்பணிகள் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இப்பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகளாக இருக்கணும், எந்த அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா விஓ அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் பணியிடங்கள் உதவியாக இருக்க கிராம உதவியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டது. இவ்வட்டாரத்தில் உள்ளிட்ட கிராமங்களின் வரி செலுத்துதல், கணக்கு தரவுகளை சரிபார்த்தல், பாதுகாத்தல், அதே மாதிரி பிறப்பு இறப்பு தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகங்கள் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுதல், இந்த வேலைகளாக அவருடைய வேலைகளாக வந்து இருக்க போகுது. சில கிராம உதவியாளரின் பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சியே போதும். ஸோ அதுக்கு மேலே என்ன நீங்கள் வந்து 10th 12th டிகிரி எது முடிச்சினாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராம உதவியாளர் பணிக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்ய எழுத்து தேர்வு கிடையாது. திறனறிவு, நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியோரின் அடிப்படையில் தான் உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இப்போ புதிய மாற்றமாக கொண்டு வந்திருக்கனால ஏற்கனவே இருந்ததெல்லாம் எக்ஸாம் வந்து இருந்தது, எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதில் விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து ஆட்கள், கல்வி தகுதி, வண்டி ஓட்டுதல், எழுதி படிக்கும் திறன், வாசிப்பினம், நேர்காணல் ஆகிய அடிப்படையில் தேர்வு செய்யப்படுபவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதே மாதிரி இதில் இந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கு ஒரு 10 மார்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ மார்க்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லாத எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேலைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் மொத்தம் 100 மார்க்கின் அடிப்படையில் செலக்ட் பண்ணி நம்மளை வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பகுதியில் வேலை பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொல்லலாம் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தாலுகாவிலே நீங்கள் வசிப்பவராக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேலையை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சில ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் அல்லது வாகனம் ஓட்ட தெரிந்திருந்தாலும் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பாக தான் இருப்போகுது. சில அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸும் வெளியாகிடுச்சு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிய போகுது. சில விரைவில் அனைவருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.